ஏர் இந்தியா விமான விபத்தில் உயிரிழந்த 39 பேருடைய DNA மாதிரிகள் உறவினர்களுடன் பொருந்தி உள்ளது. இதன் காரணமாக DNA பொருத்தமான அந்த 5 பேருடைய உடல்கள் முதற்கட்டமாக அவர்களது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட இருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். கள விவரங்களை அறிவோம். எமது செய்தியாளர் பாரதி இணைகிறார். பாரதி, இப்ப 39 பேருடைய அந்த DNA சாம்பிள்ஸ் பொருந்தி இருக்கிறதா அறிகிறோம். முதற்கட்டமாக 5 பேருடைய உடல்கள் அவங்களுடைய உறவினர்கள்கிட்ட ஒப்படைக்கப்பட இருக்கு அப்படின்னும் தெரிய வருது. அங்க நிலவக்கூடிய சூழல் என்ன? இந்த DNA சாம்பிள்ஸ் ஒட்டுமொத்தமா எடுக்க வேண்டியது முடிஞ்சாச்சா? இனி அடுத்தடுத்த ப்ரொசீஜர்ஸ் என்னவாக இருக்க போகுது? கண்டிப்பாக இந்த ஏர் இந்தியா விமான விபத்துல 240 பயணிகள் மட்டும் இல்லாது இந்த பிஜே மருத்துவமனை கல்லூரியுடைய மாணவர்கள் மற்றும் மருத்துவர்கள் கூட உயிரிழந்தாங்க. ஒட்டுமொத்த எண்ணிக்கை 274 அப்படின்னு மருத்துவமனை நிர்வாகம் சார்பில் சொல்லியிருக்காங்க. இதுல 39 பேர் அவங்களோட DNA ஐடென்டிஃபை பண்ணவருக்கு இந்த 39 பேர் யார் என்ற விவரங்கள் எல்லாம் அளிக்கப்பட்டிருக்கிறது போலீசாரிடம். அதன்படி முதல் 5 குடும்பங்களை அந்த DNA யாருக்கெல்லாம் பொருந்தி இருக்கோ ரேபிட் DNA டெஸ்ட் பண்ணப்பட்டது. இந்த ரேபிட் DNA டெஸ்ட் மூலமாக 2 மணி நேரத்தை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அது மட்டுமே வைத்து உறுதி செய்ய முடியாது, வேறு சில ஆய்வும் செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிதான் அதனாலதான் கொஞ்சம் தாமதமாயிருக்கு. தற்போது 39 சாம்பிள்கள் உறுதி செய்யப்பட்டிருக்கின்றன. அந்த உடல்கள் யாருடையது அப்படின்னு உறவினர்களிடம் எடுக்கப்பட்ட DNAவும் ஒப்பீடு செய்து உறுதி செய்யப்பட்டது. இதுல முதல் கட்டமாக 5 குடும்பங்களை அழைத்திருக்கிறார்கள். அவர்கள் அந்த உறவினர்கள் இங்கு வந்திருக்கிறார்கள். அந்த உடலை பெறுவதற்காக இங்கு காத்துக் கொண்டிருக்கும் சூழல இன்னும் சற்று நேரத்தில் அந்த உடல் ஒப்படைக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. இந்த 5 பேரிடம் உடல் ஒப்படைக்கப்பட்ட பின்னர் அடுத்த கட்டமாக உள்ள அந்த வரிசையில் உள்ள 5 பேரை அழைப்பார்கள். ஏனென்றால் அனைவரும் ஒரே அடியாக அழைத்து விட்டால், ஒரே நேரத்தில் அழைத்தால் இங்கு யாருடைய சடலத்தை முதலில் வழங்குவது என்று ஒரு சலசலப்பு வந்துவிடக் கூடாது என்பதற்காக ஒவ்வொரு 5 நபர்களாக கூப்பிட்டு அந்த உடலை ஒப்படைக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த பணியில் முழுவதுமாக போலீசார் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டும் காரணமல்ல, இன்னொரு விஷயம், ஆம்புலன்ஸ்கள் இங்கு அதிகம் வந்தால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. இதற்கு பக்கத்திலேயே மருத்துவமனை இருப்பதால் அங்கு வரும் ஆம்புலன்ஸ்களுக்கு பாதிப்பு ஏற்படலாம். எனவே 5 ஆம்புலன்ஸ்கள் மூலமாக இந்த சடலங்களை உறவினர்களிடம் ஒப்படைக்கலாம் என்ற ஒரு முடிவிற்காகத்தான் அந்த 5 என்ற எண் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது வரை 39 DNAக்கள் உறுதி செய்யப்பட்டுள்ளன. மேலும் தொடர்ந்து இந்த ரேபிட் டெஸ்ட், அது மட்டுமல்லாது பல்வேறு இந்த DNA சம்பந்தமான பல்வேறு சோதனைகள் தொடர்ந்து ஆய்வகத்தில் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த பணியானது 24/7 அந்த வகையில செய்யப்பட்டு வருவதாக மருத்துவமனை நிர்வாகம் தரப்புல சொல்லியிருக்காங்க. கள விவரங்களை விரிவாக விவரத்தமைக்க நன்றி பாரதி. இப்போ வரைக்கும் 39 பேருடைய DNA சாம்பிள்ஸ் ஒத்து போயிருப்பதா உறுதி செய்யப்பட்டிருக்கு. அதில் முதற்கட்டமாக ஒரு 5 பேரை அவங்களுடைய உறவினர்களை அழைச்சிருக்கிறாங்க. அவங்க கிட்ட இந்த ப்ரொசீஜர்ஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உடலானது ஒப்படைக்கப்பட இருக்கிறது. இது ஒரு ஃபார்முலேட்டடாக கொண்டு போகிறாங்க இந்த ப்ரொசீஜரை அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. மொத்தம் 274 அப்படிங்கும் போது இப்போ 39 பேருடைய DNA சாம்பிள்ஸ் தான் ஒத்து போயிருக்கு. இனி அடுத்தடுத்து அந்த நடவடிக்கைகள் எப்படி துரிதப்படுத்தப்பட இருக்கு அப்படிங்கிறதையும் கூர்ந்து கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது. தற்பொழுது இருக்கக்கூடிய கள நிலவரம் என்ன என்பதை செய்தியாளர் பாரதி விவரிக்க கேட்டோம். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் வான் வருவான் புதன்தோறும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.